ஜெர்மன் நாட்டுல போய் கொண்டாந்து போறது இதுக்கு பேச்சுலாம் நீ பேசினா பிடிக்காது. ஏன்னா அதோட பழகத்தால எனக்கு தெரியும் மா ஜிகிக்கு மாட்டி கோல் ஊரி பேரை கேட்டுக்கணும் காது கேட்கலாம் பேரை கேட்டுக்கணும் வரலாமா நீங்க நாட்டியம் ஆட வேண்டும். அப்படியா? ஆமா. நாட்டியம் தானே. ஒரு விஜய்
நாட்டியமே சிறப்பாக இருந்தது. ஏய், டேய், அவருக்கு தேவையான சன்மானத்தை கொடுறா. சன்மானம் தானே? சன்மானம் தானே? போ, கொட்டா உள்ள உனக்கு புள்ள தரேன். என்னடா புள்ள தரேன்ற? ஏய், டேய், குறையில்லாமல். குறை இல்லாமல் புள்ள தரேன் சொல்லு. ஆ. வாடி. இது ஒரு ஆட்டம், பாட்டம், இது ஒரு கொண்டாட்டம். பரவாயில்லை. அண்ணா, நாட்டியம் என்ன சிறப்பாக இல்லையா? சிறப்பாக இல்லை. என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? மூன்றே குறைதான். குறையா? ஆமா. ஆடல் பாடல் அபிநயம் அடுத்ததே குறையாக இருக்கிறது. ஆமா. அப்படி என்றால் ஏதாவது நாட்டியம் இருக்கிறதா? அண்ணா, பொன்னுலக வேந்தன் ஏமகிண்டல் எடுத்து ஆடக்கூடிய நம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமை அவர்களெல்லாம் விட ஒருவர் இருக்கிறார் நாட்டியத்தில் சிறந்தவர். தமிழரே, தேவர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திர நாட்டியம் புரியக்கூடிய ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதிரி விஜய மலருக்கு ஒரு நாட்டியக்காரி இருக்கிறார். ஆமா. அவர் யார்? அவர் பெயர்தான் கச்சலை. அவன் பெயர் கட்டலையா? என்னுடைய ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. தலைவரே, அண்ணா, உன்னுடைய தங்கை கட்டளை இருக்கின்றார். ஆமா. நாட்டியத்தில் சிறந்தவர். அப்படி என்றால் இப்பொழுது அந்த நாட்டியத்தை நான் பார்க்க வேண்டும். மயிலுக்கும் அவருக்கும் அடர் கொட்டி வைத்தால் அதிலும் என் தங்கை கிராமத்தில் வருவார். அப்படியா? ஆமா. அந்த நாட்டியத்தை நான் உடனே பார்க்க வேண்டும். ஓடுகின்றேன். அதுதான் வந்து அக்கா, சொல்லுங்க அண்ணா, மீண்டும் அழைச்ச காரணம் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதுக்காக? இன்று முதல் நீ வீதியிலே ஆடக்கூடாது, கட்டவன் பார்வை உன் பட்டி மேலே பார்க்க கூடாது. இளவரசி மஞ்சள் நீராட்டி விழாவுக்கு இந்த அரண்மனையிலே நீ ஆள வேண்டும், வாழ வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படியா இருக்கட்டண்ணா. இதோ, மன்னவர், மன்னவர், உன்னுடைய தங்கை. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் சரி வாழ்த்துங்க. வாழ்க வாழ்க. அப்படியா இருக்கட்டும்.
பாட்டுக்கு சொந்தக்காரி நடராஜே நடராஜே பாடவே தானவி எதம்பி கதிர்வேலே மலர்ந்து கண்டவனே மழை குறியில்லையே அல்லாது படுத்தவளே மலர்ந்து கண்டவனே புத்தகை கண்டவனே புத்தகை கண்டவனே புத்தி கொண்டே கூட இருந்து குடிய பழக்கா கொள்ளக்கார கோட்டா கொள்ளக்கார கோட்டா கோட்டை ஆட பாரு ஆட்டா ஆட்டா
லாடா. உன்னை வந்து பூத்த புண்ணாடி இருக்கு. போடா. அண்ணா பாருங்களேண்ணா தங்கச்சி, இந்த நாட்டியத்தை பார்த்தீர்களா? நாட்டியம் மிக சிறப்பாக இருந்தது. எனக்கும் மிகவும் பிடித்திருந்ததுண்ணா. அதனால் ஒரு சிறிய பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கச்சி, தாராளமாக கொடுக்கலாமே. கட்சியை உனது நாட்டியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியாம்மா? அதனால ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா நிறுத்துங்கள்மா. இந்நாட்டு இளவரசி உங்களுக்கு மதத்து விளையாட்டு விளையாட்டுறதுனால வந்து நாட்டியம் நாட்டியத்துக்கு பரிசா முதல்ல நான் முதல்ல பரிசு கொடுக்குறேன். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியா? அது என்ன பரிசு? அது கொடுமா தரமா? அம்மா என்னுடைய குடிசையில் இருக்கும் முக்கடிச்சாரு இது குடிக்குமா? அப்படியா? ஆமா நிக்கிறேன். அப்படியா? கொடுக்குறோம் இரு. அண்ணா தங்கச்சி, வாங்க அண்ணா. இதோ பாத்தீங்களா? கட்சியில நான் பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அவருடைய பரிசை நான் பெற்றுக்கொண்டால்தான் என்னோட பரிசு அவர் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறான். அதனால் இந்த முக்கடிச்சான் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா நீ கொடுத்துருக்கா? தங்கச்சி, இந்த மஞ்சள் நீராட்டியவர்களை உனக்காக எடுத்துக்கொண்டு வந்திருந்த முக்கடிச்சாறு அது நீதான் அருந்த வேண்டுமே தவிர நான் அருந்த கூடாதுமா. நீயே அருந்தமா. அண்ணா ஒரு நிறுத்துங்க. சின்ன வயசுல இருந்து நான் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்சு அனைத்தையும் கேட்கும். அண்ணன் நீங்க உண்மைதான். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த முக்கணிச்சாறு வேண்டாம் என்று உரைப்பதற்கு காரணம் என்ன? அம்மா வேண்டாம். ஏன்னா இது நீ குடிச்சிடு. அண்ணா இது அறிந்து நாள் நீண்ட காலம் வீடுடன் வாழ்வாங்க என்று வைக்கிறார்கள். இளமையிடமே இருக்கலாம் சொல்றாங்க. அதனால நான் குடிச்ச எந்த லாபமும் கிடையாது. இந்த நாட்டு விட்டு வேறு நாட்டு திருமணம் செய்து போயிடுவேன். ஆனா எனக்கு வேண்டாண்ணா. நீ கொடுத்தா நான் வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நீ கொடுத்துருக்கா? தங்கச்சி, இந்த முக்கணிச்சாறு பல வாழை என்று சொல்லக்கூடிய இந்த முக்கணிச்சாறை நான் குடித்தால் நீண்ட நாளுடன் வாழ்வேன். இந்த நாட்டு மக்களை கண்ணார கற்பனை என்று கூறுகின்றார். ஆமாண்ணா. தங்கச்சி, உன்னுடைய விருப்பம் போல இந்த முக்கணிச்சாறு ஏன் குடித்து விடண்ணா? கச்சிலை என்னுடைய பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முத்தாரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முக்கணி சாரை குடிச்சோடனே எனக்கு போதை அதிகமாகி விட்டுதா? முக்கணி சாரை குடித்தவனே எப்படி இருக்குது? நாட்டு மன்னன்டா மோசமானவன் முக்கியமானவன் ஸ்டேஜ் ஆடுறது நான் தெரியுமா? மோசமான குடிகாரன். குடிக்கிறவன் ஊடுதாண்டா கோவிலு, குடிக்காத ஊரு குடிச்சு விடுறான். ஆமா, நான் குடிக்கிற வீடு என் வீடு தெரியுமா? 8 மணி குடிச்சிட்டு வருவேன். உள்ள வருவேன். என் ஒண்டாடி கடி எதிர்த்து சாத்துவேன். என் ஒண்டாடி தெருவா ஓடுவா. அவன் தெற்கு நான் ஓடுவேன். என் புள்ள பின்னாலே தெற்கு ஓடிடுவான். நாங்க ஓட 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 2 மணிக்கு தாண்டா வந்து நாங்க வீட்லயே படுப்போம். இருக்காங்க வீடு. ஆனா குடிக்காத ஊர் தெரியுமா? 6 மணிக்கெல்லாம் குடிக்கிறவங்க வீடு கோவில், குடிக்காத கொஞ்சமா குடிச்சா ஏண்டா கூட கிட்ட நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். திருக்கனூர் பக்கத்துல திருக்கனூர் பக்கத்துல இருக்குது. லிட்டர் குடிக்கிறியா? என்ன குடிக்கிறீங்க? கொஞ்சம் ரெடி பண்ணி போடா. போடா போடா. இந்த முக்கணி சாலை